ஜிடி ஸ்கிரீனை வந்து டிஸ்மேண்டில் பண்றாதான் அதை மாற்ற முடியும். ஓகே, அப்படி இருக்குது. இப்ப அங்கத்துல காலைல டிஸ்கஸ் பண்ணப்ப அது ரொம்ப டைம் எடுக்கும் சார். இதை கழட்டிட்டு மறுபடியும் இது உள்ள போறதுனா ரொம்ப டைம் எடுக்கும் அப்படின்னு சொன்னா சரி நான் இந்த மாதிரி கட் பண்ணிட்டு போட முடியுமா எவ்வளவு நாள் அவன் டைம் கேட்டிருந்தேன். அது கட் பண்ணிட்டு போட்டா சீக்கிரம் முடிச்சிடலாம் சார் அப்படின்னா சரி நான் மத்தியானம் டிஸ்கஸ் பண்ணிடுறேன் நீ அதை வந்து ப்ராசஸ் ஆரம்பிங்க அப்படின்னு. அப்புறம் கீழே வந்து டிஸ்கஸ் பண்ணதுக்கு என்ன சொல்லிட்டு அப்படியே ஃபுல்லா மாத்தணும் வெயிட் பார்த்தோம். ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு வெயிட் கம்மியா இருக்குது, அப்புறம் இதெல்லாம் கம்மியா இருக்குது. அந்த மாதிரி திருநாள் சொல்லியிருந்தேன் 50 டன் போட்டிருக்கோம் பக்காரில். எனக்கு இப்படி பார்த்தா 35 டன் வர்றதுக்கே கொஞ்சம் டவுட்டா இருக்கிற மாதிரி இருக்குது. அதையும் குறைச்சிட்டோம்னா உங்களுக்கு ரொம்ப இதாகும் சார். ஃபுல்லா ரீப்ளேஸ் பண்ணிடலாமா சார், என்ன டைம் எடுக்குங்கிறாங்க சார், நீங்க கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுங்க அப்படின்னு. அதனாலதான் அவர் உங்களுக்கு கூப்பிட்டுருப்பாருன்னு நினைக்கிறேன். கூப்பிட்டாப்பீங்களா? கூப்பிட்டாரு சார். சரி சரிங்க சார். உள்ள மாத்தணும்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் தான், பட் ஆனா அது பண்ணிட்டோம்னா உங்களுக்கு வெயிட்டேஜ் போட்டு கொடுத்துடலாம். புதுசா வந்திருக்கிற ஜிஎம் ஒரு நெய்ங்கிற மாதிரி ஃப்ரீயா இல்ல, அதனாலதான் கொஞ்சம் இஷ்யூவா இருக்குது. காலைல வரேன் நீங்க அங்க இப்ப சாயங்காலம் பேசினேன் வரும்போது வரேன் சார். நான் எதுவும் வந்து பிரசிடென்ட் சார்ட்ட எதுவும் கேட்கவா சார்? என்ன சார் மாத்திரலாம், இது நான் மாத்துறதுக்கு என்னன்னு நான் பாக்குறேன். ஏதோ ப்ரொவிஷன் இல்லைங்கிறான் அவன் இன்னும் பண்றதுக்கு. ஓகே ஓகேங்க சார், அது நான் பாத்துட்டு சொல்லிடுறேன். வச்சிருக்கேன். நீங்க மார்னிங் எத்தனை மணிக்கு வரீங்க? நான் ஒரு 8:30 வந்துடுவேன் சார். கொஞ்சம் 8 o'clock வர முடியுமா? 9 மணிக்கு நமக்கு ட்ரைனிங் கிளாஸ் ஒன்று இருக்குங்க, 9 to 5. 9 to 5 சார்? ஓகே. ஆமா ஆமாங்க. அது முன்னாடியே வந்துட்டீங்கன்னா உள்ள ஃபீல்ட்ல பாத்துக்கலாம். ஓகே ஓகே. வந்துடுறேன் இருப்போம். வந்துடுறேன் 5 o'clock கொஞ்சம் பிஃபோரா வாங்க. 4:30 கிளம்பி. ஓகே ஓகே, பிளான் பண்ணி பாத்துக்கலாங்க. நீங்க முன்னாடி வாங்க, வந்தீங்கன்னா கொஞ்சம் தெரியும். காலைல செக் பண்ணிட்டு தான் வந்தோம் நானும் அங்க உள்ள போயிட்டு. ஓகே ஓகே ஓகே. அது உள்ள தூக்கி மறுபடியும் இன்சர்ட் பண்றதுக்கு கொஞ்சம் இடம் இல்லைங்க, டிஃபிகல்ட்டா இருக்குன்னு சொன்னான். அதனாலதான் பிளான்ல சேஞ்சஸ் பண்ணலாமா என்னன்னு கேட்டப்ப பார்த்தா வெயிட் கம்மியா இருக்குது ஏற்கனவே. அதான் திருநாசட்ட சொன்னேன் சார், அவருக்கு லாஸ் வந்துடும் போது அப்புறம் இந்த ஆப்பர் கட் பண்றோம்ல சார், அதெல்லாம் தண்ணி சேர்த்துறீங்களா சார்? எதுங்க? ஃபீல்டு 1. ஹலோ, ஆமாம் சார், அதெல்லாம் சேர்த்து இருக்குது. சரி சார். ஃபீல்டு 3 இது எலக்ட்ரோடும் சரி. டாட் போல் மாத்திரம் சார், டாப் போல் பாட்டம் டாட். அந்த இதுக்கு ஆப்பர் பிளேட் கட் பண்றோம்ல சார், அதெல்லாம் எடுத்துட்டீங்களா சார்? அது ஆப்பர் கட் பண்ண வேணா உங்களை இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கலாம்னு பிளான் பண்ணிருக்காங்க. அப்படியா? ஆமா ஆமாங்க, நான் ஒரு ஐடியா சொன்னேன். இந்த டோர் மூலியமா எடுத்து மேல இழுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா ஆப்பர் கட் பண்ற வேலை இருக்காது. சரி சார் சரி. அந்த மாதிரி இருக்கு. நீங்க காலைல வாங்க சார், நம்ம டிஸ்கஸ் பண்ணிடுவோம். நேரமா 8 மணிக்கு இருக்கிற மாதிரி வாங்க. நான் வந்துடுறேன் சார். 7:30 கூட வந்துடுறேன். 1 o'clock மேலதான் ஒர்க் இருக்கு. அப்படிங்களா? சரி சரிங்க. நீங்க வந்துருங்க, இந்த மார்னிங் இருப்பேன். வந்துருங்க 8 o'clock ரீச் ஆகும். ஓகே வாங்க வாங்க வந்துருங்க. ஓகே. கௌதம் பால் வேணும்னு கேட்டு எங்க இருக்குன்னு கேட்க சொல்லி போன் அடிக்கிறான். என்ன பால்? ஃபுட்பால். அவனது இங்கேயா இருக்கு? இங்கே போட்டு போயிட்டான் அவன். எப்ப பார்த்தாலும் அவனோட பொருளை இங்கேயே போட்டு போயிட்டான். சொன்னேன் ஊருக்கு போறேன்னு. எங்க பாட்டி இருப்பாங்க வாங்கிக்கோங்க, நான் வர 2 நாள் ஆகும்ட்டானா. நிறைய பேசுவான். சரி சரி. அவனே எப்ப பார்த்தாலும் அவன் எடுத்துட்டு வரதான் இங்கேயே வச்சுக்க, நாளைக்கு வந்து எடுத்துங்கிறான். ஆனா எடுத்துட்டு போக முடியும், அப்படியே வச்சிருக்கான். நான் இப்பதானே கிளம்புனா 2 பேத்துக்கு மாத்தி மாத்தி போன் பண்றீங்களேன்னு நான் திரும்ப அடிச்சேன். அவர் போன் பேசிட்டு இருந்தாரு, அதாங்க நான் எடுக்கல. நல்ல ஃப்ரெண்டு கிடைச்சிருக்காங்க உனக்கு. ஏதோ வெளியில போய் விளையாடிட்டு ஒரு ஃப்ரெண்டை முடிச்சா இவன் ஓரா பண்றானே. அவன் வீட்டுல வாங்கிட்டு வர சொன்னாங்களே என்னப்பா? இல்ல நாளைக்கு ஸ்கூல் லீவா விளையாடுறதுக்கு எடுத்து போகுது முடிச்சுப்பாங்க. சரி எடுத்துட்டு போயிட்டான்ல இவன் ஜெயிக்கலையா? முடியாத சாமி அவனால. கிளிப் இல்லன்னு எடுத்துட்டு போயிருப்பான். என்ன அவன் சைக்கிள் எடுத்துட்டு போயிட்டான். நாளைக்கு வந்து பாலை இங்கேயே போட்டு போவான் திரும்ப. ஆண்டி எடுத்துட்டு போவாங்கல்ல சொல்லு போயிட்டானா?
போயிட்டு பாலை வச்சுட்டு வந்து சைக்கிளை மாத்தி எடுத்து போடான்னு போயிட்டா நான் அவன் சைக்கிள் எடுத்துட்டு கதவை திறந்து போட்டேன். அம்மா கொண்டு போய் வச்சுருக்கான். சைக்கிள்ல ஹைட்டும் ஜாஸ்தியா இருக்கு, அவன் ஹைட்டு கம்மியா இருக்கு. அதுக்காக இவன்ட்ட முதல்ல எடுத்துட்டேன். அவனதுல அவனே பண்ணிக்கலாமா அவனதுல ஹைட் வந்து சீட்டோட ஹைட் வந்து அவனே பண்ணிக்கலாம், ரொம்ப ஈஸி தான். நீங்க எப்பதான் பேசுறீங்க, எப்பதான் இந்த டிஸ்கஷன் எல்லாம் பண்ணீங்கன்னு தெரியல. ஊருக்கு போறதே நேத்து தான் முடிவாச்சு, அதுக்குள்ள அவனுக்கு எப்படி தெரிஞ்சிச்சுன்னு தெரியல. நான் சொல்லவே இல்லம்மா. அப்பனா கதையை போட்டுட்டு போயிருப்பாங்க அப்படின்னு நான் இப்ப சொல்லிட்டு எல்லாம் விவரமா இருக்காங்க. நியாயத்துக்கு போய் சொல்றான் இவன். என் பிள்ளைலாம் எவ்வளவோ பரவாயில்ல, இவன் பண்ற வேலைக்கு திருப்தி எல்லாம் பரவாயில்லங்கிறாப்புல இருக்கு. அந்த டிஷர்ட்ல பார்த்து துவைக்க சொல்லுங்க. நீங்க ஹெச்டிபி அந்த இடம் நிறைய தானே 2-3 இடத்துல டாட்டா பாட்டில்